சீமான் முதல்வர், விஜய் துணை முதல்வர், உருவாகிறதா மூன்றாவது அணி, காங்கிரஸ் வி.சி.க வர வாய்ப்பு என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். மீண்டும் தனித்து போட்டி என சீமான் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டதால் அதிமுக, பா.ஜ. கூட்டணியில் அவர் இணையவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க அவர் ஒப்புக்கொள்வார் என்றும், அந்த கூட்டணியில் விஜய் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதேபோல அதிமுக கூட்டணியில் பா.ஜ. இருப்பதால் ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மற்றும் வி.சி.க வெளியே வந்தால் அந்த கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இல்லை. அதனால் சீமான் மற்றும் விஜய் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாகவும், நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் மற்றும் வி.சி.க என 4 கட்சிகள் இணைந்தால் அந்த கூட்டணி வலுவாக இருக்கும் என்றும், அதிமுகவுக்கு திமுகவுக்கு சவாலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் சீமான் முதலமைச்சர் வேட்பாளராகவும், விஜய் மற்றும் திருமாவளவன் துணை முதல்வர்கள் என இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என்றும், முதல் முறையாக தமிழகத்தில் மூன்றாவது அணி ஆட்சி அமைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு சரியாக இருக்குமா அல்லது மக்கள் நல கூட்டணி போல புஷ் என ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சீமான் முதல்வராகவும், விஜய் துணை முதல்வராகவும் வருவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே தெரிகிறது. விஜயின் அனுபவமின்மையும், சீமானின் தமிழ் தேசிய கொள்கையும் மக்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.